முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூனு மிளகு, 2 ஸ்பூனு வர கொத்தமல்லி, சீரகம் 2 ஸ்பூனு, சோம்பு 2 ஸ்பூனு. இது நல்லா கம்மன்னு வாசம் வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வரமிளகாய் ஒரு 5 மிளகாய், பூண்டு 5 பல்லு அளவுக்கு உரித்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே நல்லா வாசம் வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நான் ஒரு 10 கொத்து அளவுக்கு நான் உருவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வரன்னு நம்ம முட்டை வறுவலுக்கு மசாலாவும் கருவேப்பிலையும் தான் ரொம்ப முக்கியம். மசாலா எல்லாமே கம்மன்னு வாசம் வந்துருச்சு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை தான் இந்த மாதிரி நல்லா நொறுங்கி போகிற அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆட்டும், அப்புறமே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கூலிங் தண்ணியில் காட்டி உரித்து எடுத்துக்கலாம். முட்டையை வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முட்டைக்கு நம்ம கமுத்தி வச்சிடலாம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. திருப்பிக்கலாம். மஞ்சக்கரு நம்ம தனியாக போகாத அளவுக்கு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பொடியாக பண்ணி வச்சிடலைங்களா, அந்த மசாலாவை நம்ம தூவி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்குங்க. நீங்கள் மசாலா கரிஞ்சு போயிடும். அடுப்பு கம்மி பண்ணி விட்டு தான் நம்ம திருப்பணும். அடுப்பு கம்மி பண்ணி விட்டு முட்டையை திருப்பி விட்டுக்குங்க. நீங்கள் மசாலா போட்டிங்களாவா அடுப்பு கம்மியாக நான் சிம்மில் வச்சு விட்டுணும். ரொம்ப வேகமாக வச்சிங்களா மசாலா கரிஞ்சு போயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.